செய்கிறாரே, மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தாபரிக்கும் ஸ்தலமே, ஜனத்தாரின் அல்லேலூயா. இரண்டாவது பாடல் சேனை அதிபன் நம் கர்த்தருக்கு என்றதான பாடலை பாடப்போகிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சேனை அதிபனாகிய கர்த்தர் எல்லா காரியத்திலும் நமக்கு முன் செல்லுகிற தேவனாக இருக்கிறார். அந்த இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அவர் அழைத்து கொண்டு வரும்பொழுது பார்த்திங்கன்னா, அவர்களுக்கு முன்பாக அவர் ஒரு தூதனை அனுப்புகிற தேவனாக இருந்தார். அவர் அவர்களுக்கு முன்பாக சென்று பார்த்திங்கன்னா சத்துருக்களை எல்லாம் பார்த்திங்கன்னா அவர் தான் நிர்மூலமாக்கினார். இவங்க எந்த இடத்துலும் பார்த்திங்கன்னா தங்களுடைய சுயபலத்தினால தாங்கள் யுத்தம் பண்ணியோ
எந்த காரியத்தையும் பார்த்திங்கன்னா ஜெயிக்கவே இல்லை. அவர் என்னென்னா அவர்களை அழைக்கும் பொழுதே சொன்னார், நான் உங்களுக்கு வேண்டி யுத்தம் பண்ணுவேன் என்று. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் கூட பாருங்கள், 24ஆம் வசனத்தில், கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் வேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களை இந்த உருளைக காலளவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையில் இது என்னென்னா, பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தி 10 விதமான அற்புதங்களுக்கு பின்பாக இஸ்ரேல் ஜனங்களை அவன் என்னென்னா கானான் தேசத்துக்கு போக விட்டான். ஆனாலும் மறுபடியும் இருதயத்தை கடினப்படுத்தி அந்த செங்கடலில் வந்தும் பார்த்திங்கன்னா அவன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி 600 ரதம் இருக்கிற எல்லா ரதத்தோடும் வந்து அவர்களை பார்த்திங்கன்னா அந்த சத்துருவாகி அவன் பார்த்திங்கன்னா விடாமல் மறுபடியும் துரத்தி கொண்டு வந்து அவர்களை பார்த்திங்கன்னா அழிக்க பார்த்தான். ஆனாலும் பார்த்திங்கன்னா கர்த்தர் அவர்களோடு கூட பார்த்திங்கன்னா இருக்கிறார் என்பதை அவன் கண்டு கொண்டான். அதாவது அவர்களுக்கும் பார்த்திங்கன்னா செங்கடல் 2ஆக தான் பிளந்திருந்தது. அவங்களும் செங்கடல் நடுவில் பார்த்திங்கன்னா வெட்டாந்தரையில் நடக்கிற போல் நடந்து வந்தார்கள். ஆனாலும் பார்த்திங்கன்னா தேவன் அவருடைய ரதங்கள் இருக்கிறதான ஊரில் எல்லாம் கலலை பண்ணினார் என்று பார்க்கிறோம். உடனே அவங்களுடைய சேனையை பார்த்திங்கன்னா அவர் கலங்கடித்தார். நம்முடைய தேவன் பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட சேனையையும் பார்த்திங்கன்னா கலங்கடிக்கிற தேவன். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு எதிராக ஒரு சேனை வர்றது கிடையாது, ஏதாச்சும் ஒரு சத்துரு தான். அந்த சத்துருவை தேவனால் கலங்கடிக்க முடியாதா? நிச்சயமாக அவர் நமக்காண்டி யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், எந்த பார்வோன், அதாவது என்னென்னா உங்கள் தேவன் யார், அவருக்கு ஆராதனை செய்வதற்காக நான் எதற்காக விட வேண்டும் என்று சொன்னதானே அதே பார்வோனே அவனே என்ன சொல்கிறான்னா, கர்த்தர் அவர்களுக்கு துணை நிற்கிறார் என்று சொல்லி நம்ம எல்லாம் ஓடி போகலான்னு சொல்லிட்டு அவெல்லாம் ரிட்டர்ன் ஆகிறதுக்குள்ளார பார்த்திங்கன்னா தேவன் அவர்களை அந்த செங்கடல்லையே பார்த்திங்கன்னா அவர்களை அழித்து விடுகிறார். ஒரே செங்கடல் பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாதையை காட்டி அக்கறைக்கு கொண்டு போணுச்சு. ஆனால் அதே செங்கடல் சத்துருவை பார்த்திங்கன்னா நிர்மூலமாக்கினது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, அதனால் வேண்டி நாம் எந்த சூழ்நிலையும் நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா சேனை அதிபனாகிய கர்த்தர் நமக்கு முன்பாக செல்கிறார். ஒருவேளை இந்த கால வேளையில் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனையோடு காணப்படுறீங்க, எப்படிப்பட்ட உபத்திரவத்தோடு காணப்படுறீங்க, நிமித்தமில்லாத சத்துருக்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக எழும்பி கொண்டிருக்கிறார்களா? எதை குறித்தும் பயப்படாதீங்க. சேனை அதிபனாகிய கர்த்தர், எல்லா வல்லமைக்கும் மேலான எல்லா வல்லமை கீழ்ப்படுத்தக்கூடியதான கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அதனால் அவர் எல்லா காரியத்தையும் பார்த்து கொள்ளார் என்று அவருடைய சமூகத்தை நீங்கள் எல்லா பிரச்சனையும் வைத்து விட்டு நீங்கள் தைரியமாக அவருக்கு நீங்கள் இப்படிப்பட்ட பாடலை பாடுங்க. என் தேவன் முன் செல்கிறார் என்று பாடுங்க. தேவன் எல்லா காரியத்திலும் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிட வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஜெயமாக
கோட்டை தகர்த்தொழிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சத்ருவின் கோட்டை தகர்த்தொழிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம். துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. கரைதிரை முற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். கரைதிரை முற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். வருகையில் நம்மை சேர்க்கும் வரை வழுவாமல் காத்துக் கொள்வார். வழுவாமல் காத்துக் கொள்வார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. அல்லேலூயா. இந்த 6 மாதம் அளவும் தேவன் ஜெயமாக வழி நடத்தினார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் என்னுடைய பலத்தினால தான் நான் கடந்து வந்தேன்னு. இல்லவே இல்லை. ஆண்டவருடைய கிருபை நம்மளோடு கூட இருந்தது நிமித்தம்தான் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அவர் பாதுகாத்து வந்தார். அதாவது என்னென்னா நம்மளால் எதுவுமே செய்யவே முடியாது. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கே பாதுகாப்பு தர முடியுமா? நம்ம எத்தனையோ நேரத்தில் பிள்ளைகளை தனியாக விட்டுட்டு வேலை நிமித்தமாக எங்கெங்கெல்லாமா போயிடுறோம். ஆனாலும் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பாதுகாப்பு யார்? தேவன் தான். தேவன் தான் அவரை பாதுகாக்கிறேன். நம்ம நினைக்கலாம் நான் தான் பிள்ளைய வளர்க்குறேன், நான் தான் பிள்ளைய பாதுகாத்துக்கிறேன். ராத்திரியில் எந்த விதமான விஷப்பூச்சியும் விஷ ஜந்து எல்லாம் எதுவுமே கடிக்காத மாரிலாம் யார் பாதுகாக்கிறா? தேவன் தான். அவர் என்னென்னா கண்மணியை போல் அவர் பாதுகாக்கிற தேவன். அந்த தேவன் இந்த 6 மாதம் அளவும் ஜெயமாக வழி நடத்தி வந்தார். இன்னும் இருக்கிறதான இந்த 6 மாதத்தையும் தேவன் ஜெயமாக வழி நடத்துவார். உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியம்லாம் நடைபெறலையோ அதெல்லாம் இந்த 6 மாதத்தில் தேவன் ஜெயத்தோடு காண கிருபை செய்வார். அடுத்த பாடலை நாம் பாடுவோம். அடுத்த பாடல் வாழுவேன் அன்பர் நாடதுன்னு. அன்பு தேவனுடைய பிள்ளையில இந்த பாடல் பார்த்திங்கன்னா நம்ம சுதந்திரிக்க போகிறதான அந்த நாட்டை குறித்ததான பாடல், அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்ததான பாடல். இந்த பாடலை நான் பாடும் பொழுதே நமக்குள்ளாக பார்த்திங்கன்னா தேவன் எனக்கென்று வைத்திருக்கதான இப்படிப்பட்டதான ராஜ்யம் நான் சுதந்திரிக்க போகிறேன்னா நான் எந்த விதத்துலையும் நான் தகுதி இல்லையே என்று நாமே பார்த்திங்கன்னா நம்ம ஆராய்ந்து பார்க்குறவராக இருக்கட்டும். சரியான ஒரு படிப்பு கிடையாது, சரியான ஒரு உலக பிராரமாக பார்த்தோன்னா மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம அற்பமாக நம்ம எண்ணப்படுறோம். நம்ம என்னென்னா ஒன்றுமில்லாதவர்களாக நம்ம காணப்படுகிறோம். ஆனாலும் தேவன் இப்படிப்பட்டவர்களுக்கு என்று பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு பரம ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் எனக்கு இந்த உலகத்தில் ஒரு வீடு இல்லை, சொந்த வீடு இல்லை, சரியான ஒரு இடம் கூட கிடையாது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனாலும் பார்த்திங்கன்னா தேவன் என்னென்னா நமக்கென்று பார்த்திங்கன்னா நிலையான நகரம் பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு இல்லை. அதை தான் அவர் எப்ரேயரில் சொல்கிறார். எப்ரேயர் 13:14 அவர் சொல்கிறாரு, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இதெல்லாம் பார்த்திங்கன்னா பொய்யூர். இந்த பொய்யூரை விட்டுட்டு நம்ம எல்லாம் ஒரு மெய்யூருக்கு நம்ம என்னென்னா போக வேண்டியதான ஒரு சூழ்நிலை வரும். அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்ததான வாஞ்ச நமக்குள்ளார இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் எனக்கு அது இல்லை இது இல்லைன்ற குறித்து நம்ம என்னென்னா பயப்பட மாட்டோம். நம்ம என்னென்னா அதை குறித்து கலங்க மாட்டோம். எனக்கென்று தேவன் ஒரு வீட்டை, ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஸ்தலத்தினுடைய வீதியை என்னென்னா பொற்தல வீதி என்று சொல்லப்பட்டிருக்குது. பொண்ணுன்னு, அதாவது அந்த வீதியை பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாம் பாருங்கள் தாரில் கூட ஒழுங்காக ரோடில் இல்லை.
ஆனாலும் பார்த்திங்கன்னா தேவன் பொறுத்தல விதியில் உங்களையும் என்னையும் பார்த்திங்கன்னா நடக்க வைக்க போகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, அதனால தான் பிலிப்பியர் 3:20 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று பிலிப்பியர் 3:20 பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. நம்முடைய குடியிருப்பு இங்கே கிடையாது. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் என்னுடைய குடியிருப்பு இந்த ஊர் அந்த ஊர்னு. அன்பு தேவனுடைய பிள்ளை, இது எல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்முடைய குடியிருப்பே கிடையாது. நமக்கென்று பார்த்திங்கன்னா நித்தியமான ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணியிருக்கா. இந்த வீடெல்லாம் பார்த்திங்கன்னா அழிந்து போகக்கூடியதான வீடு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடும். சமீபத்தில் கூட பாருங்கள், இந்த வாரத்தில் வெனிசுலாவில் பாருங்கள், ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளார எவ்வளோ பேரை காலி பண்ணிடுச்சு. எவ்வளோ பேர், ஒரு பூகம்பம் தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இயற்கை சீற்றம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மனிதனுடைய வாழ்வு பார்த்திங்கன்னா நிலையில்லாத வாழ்வில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பகைவர் நிமித்தமாக ஒரு பக்கம் அழிவு, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சத்ரு நிமித்தமாக அழிவு, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இயற்கை சீற்றத்து நிமித்தமாக அழிவு. இன்னும் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான் நம்முடைய வாழ்க்கையில் இன்று நம்ம என்னென்னா நம்ம எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு இதையே நம்ம பார்த்துக்கிட்டு கீழானவைகளை நோக்கி கொண்டிருக்கிறோமா, நம்ம மேலானவைகளை நம்ம நோக்கி கொண்டிருக்கிறோமா? பூமியில் உள்ளவைகளை இல்லை, மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லப்பட்டது. மேலான அந்த ராஜ்யத்தை நம்ம நாடி கொண்டிருக்கிறோமா? அன்பு தேவனுடைய பிள்ளைய, ஒருவேளை நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தால் நம்ம அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு நம்ம தகுதியாக இருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். பாருங்கள், எவ்வளோ வானலாவிய பெரிய கட்டடத்தில் இருந்தவனும் மரித்து போகிறான். அதே ஒன்றுமில்லாமல் பிளாட்ஃபாரத்தில் இருந்தவனும் பார்த்திங்கன்னா மரித்து போகிறான். அன்பு தேவனுடைய பிள்ளையே, பாருங்கள் எப்படிப்பட்ட நிலைமை. ஆனாலும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நித்திய வீட்டை பார்த்திங்கன்னா அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அதனால தான் அவர் 1 தெசலோனிக்கர் 1:10 அவர் சொல்கிறாரு, அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை அறிவிக்கிறார்கள் என்று. அதாவது என்னென்னா, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து அவர் வருகிற நாட்கள் வெகு சீக்கிரமாக இருந்து கொண்டிருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா இயற்கை சீற்றங்கள், இன்னும் அவர் சொன்ன அநேக அடையாளங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நடந்து கொண்டிருக்குது. அவர் எதற்காக வேண்டி வருகிறார்னா, இந்த உலகத்தை பார்த்திங்கன்னா நியாயம் தீர்ப்பதற்காக அவர் வருகிறார். எப்படிப்பட்டவர்களை அவர் நியாயம் தீர்க்கிறார்னா, அதே 1 தெசலோனிக்கர் 2 தெசலோனிக்கர் 1:7 பார்த்திங்கன்னா, தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு நீதி உள்ள ஆக்கினையை கொடுக்கும்படிக்காக அவர் வருகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய பாருங்கள், கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்ம ஒருவேளை நம்ம ரசிக்கப்பட்டவர்களாக காணப்படலாம், ஆனால் அந்த சுவிசேஷத்துக்கு முற்றிலுமாக நம்ம கீழ்ப்படுகிறோமா என்பதை நம்ம அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வருகிறார்னா, அதாவது கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும் என்று சொல்லப்பட்டது. பாருங்கள், அவர் ஜுவாலிக்கிற அக்கினியோடு பார்த்திங்கன்னா அவர் வானத்திலிருந்து வருகிற தேவனாக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைய, அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, இதிலேருந்து நம்ம நன்றாக அறிந்து கொள்ளலாம். அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும் என்பதை நம்ம நன்றாக அறிந்து கொள்ளலாம். அதனால தான் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லப்பட்டிருக்குது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, அப்படிப்பட்ட அந்த நகரத்துக்காக நம்ம காத்திருப்போம். ஆபிரகாம்லாம் அந்த நகரத்துக்காக தான் காத்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்குது. எபிரேயரில் கர்த்தர் தாமே உண்டாக்கினதான அந்த நகரத்துக்காக பார்த்திங்கன்னா அவன் காத்திருந்தான். அந்த சீயோனுக்காக வேண்டி அவன்லாம் காத்திருந்தான் என்று பார்க்குறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, ஆபிரகாமை போல் நம்ம என்ன பெரிய ஐஸ்வர்யம் நம்ம இருக்கிறோமா? அவனே பாருங்கள், அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆனால் அந்த நகரம் நித்திய நகரம், அந்த நகரத்துக்கூட நான் பிரவேசிக்க வேண்டும், அதுதான் நான் சுதந்திரிக்க வேண்டும் என்று அந்த நகரத்துக்காக வேண்டி பார்த்திங்கன்னா அவன் காத்திருந்தான் என்று பார்க்கிறோம். நமக்குள்ளாக அப்படிப்பட்டதான ஒரு காத்திருப்பு இருக்கட்டும், அப்படிப்பட்டதான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கட்டும். நம்முடைய நிலைமை எப்போ என்ன ஏது என்று நம்மளால் பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது. ஆனாலும் பார்த்திங்கன்னா தேவன் பார்த்திங்கன்னா நமக்கென்று ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணிக்க, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் உங்களை என்னிடத்தில் வந்து சேர்த்து கொள்வேன் என்று சொன்னால், அந்த சேர்த்து கொள்கிறதான நாள் வெகு சீக்கிரமாக இருக்கிறது. அதுக்கு நம்ம ஆயத்தமாவோம். அதை எண்ணி இந்த பாடலை நாம் பாடுவோம். வாழுவேன் அன்பர் நாடத்தில். அந்த நாடுதில்
ஆர்ப்பரிப்புடன் வாழுவே அந்த நாடுகள் ஆர்ப்பரிப்புடன் வாஞ்சையுடன் கர்த்தர் எந்த நாவல் தீர்த்திட்டா வாழுவே இன்ப நாடுகள் வாஞ்சையுடன் கர்த்தர் எந்த நாவல் தீர்த்திட்டா வாழுவே இன்ப நாடுகள் என்னையும் மேன்மை என் பேட்டைதானோ என்னையும் மேன்மை என் பேட்டைதானோ என்னென்ன இன்பம் என் சொந்தமானதோ என்னென்ன இன்பம் என் சொந்தமானதோ ஏற்றுவேன் என்னுள்ள மதனா துதி உள்ள மதனா ஏற்றுவேன் என்னுள்ள மதனா துதி உள்ள மதனா என்று மன்னமிட்ட அன்பை கூறுவே நிதம் அன்பை கூறுவே என்றும் மன்னமிட்ட அன்பை கூறுவே நிதம் அன்பை கூறுவே வாழுவே அன்பு நாடுது ஆர்ப்பரிப்புடன் வாழுவே அன்பு நாடுது ஆர்ப்பரிப்புடன் வாஞ்சையுடன் கற்ற எந்த நாவல் தீர்த்திட்ட வாழுவே இன்ப நாடுது வாஞ்சையுடன் கற்ற எந்த நாவல் தீர்த்திட்ட வாழுவே இன்ப நாடுது அன்பின் மகிமை அன்பே நான் காண அன்பின் மகிமை அன்பே நான் காண அன்பே உன் சாயல் என்னை தரித்திரே அன்பே உன் சாயல் என்னை தரித்திரே ஆனந்தத்தால் சாட்சிடுவேன் நான் துதி சாட்சிடுவேன் நான் ஆனந்தத்தால் சாட்சிடுவேன் நான் துதி சாட்சிடுவேன் நான் அன்பே உள்ள மதில் பொங்கி சாடுதே என்னில் பொங்கி சாடுதே அன்பே உள்ள மதில் பொங்கி சாடுதே என்னில் பொங்கி சாடுதே வாழுவே நண்ப நாடுது ஆர்ப்பரிப்புடன் வாழுவே நண்ப நாடுது ஆர்ப்பரிப்புடன் வாஞ்சையோடன் கற்றல் என்ற நாவல் தீர்த்திட்ட வாழுவே இன்ப நாடுது வாஞ்சையுடன் கர்த்தர் எந்த நாவல் தீர்த்திட்ட வாழுவே இன்ப நாடுது கைவேலையில்லா கனமான வீடே கைவேலையில்லா கனமான வீடே கைவசமாக்க அருள் என்னில் ஈந்திரே கைவசமாக்க அருள் என்னில் ஈந்திரே காதலோடு நன்றி கூறுவேன் தினம் நன்றி கூறுவேன் காதலோடு நன்றி கூறுவேன் தினம் நன்றி கூறுவேன் காலா காலங்களாய் பாடிடுவேன் நான் புகழ் பாடிடுவேன் நான் காலா காலங்களாய் பாடிடுவேன் நான் புகழ் பாடிடுவேன் நான் வாழுவே நண்ப நாடது ஆர்ப்பரிப்புடன் வாழுவே நண்ப நாடது ஆர்ப்பரிப்புடன் வாஞ்சையுடன் கத்த எந்த நாவல் தீர்த்திட்ட வாழுவே இன்ப நாடது வாஞ்சையுடன் கத்த எந்த நாவல் தீர்த்திட்ட வாழுவே இன்ப நாடது கிருபை தேவா என்றென்றுமாக கிருபை தேவா என்றென்றுமாக இவ்வேளைக்கான இதயம் திறந்திரே இவ்வேளைக்கான
போற்றிடுவேனா இன்பமாக போற்றிடுவேனா இனி போற்றிடுவேனா இன்னொரு எனக்கெங்குமில்லை வேறு எங்குமில்லையே எனக்கெங்குமில்லையே எங்குமில்லையே வாழுவே நண்ப நாடதில் ஆர்ப்பரிப்புடன் வாழுவே நண்ப நாடதில் ஆர்ப்பரிப்புடன் வாஞ்சையுடன் கர்த்தரந்த நாவல் தீர்த்திட்டா வாழுவே இன்ப நாடதில் வாஞ்சையுடன் கர்த்தரந்த நாவல் தீர்த்திட்டா வாழுவே இன்ப நாடதில் ரூபந்தானே என் பிரியம் தேவன் ரூபந்தானே என் பிரியம் தேவன் உம்மோடு சேர என் நெஞ்சு பொங்குதே உம்மோடு சேர என் நெஞ்சு பொங்குதே உன்னதவம் மேன்மை எத்தனை மகா மேன்மை எத்தனை உன்னதவம் மேன்மை எத்தனை மகா மேன்மை எத்தனை ஓற்றவே நிலமுள்ள மதைனா நிலம் உள்ள மதைனா ஓற்றவே நின்னுள்ள மதைனா நிலம் உள்ள மதைனா வாழுவே நண்பனானது ஆர்ப்பரிப்புடன் வாழுவே நண்பனானது ஆர்ப்பரிப்புடன் வாஞ்சையுடன் கர்த்தரந்த நாவல் தீர்த்திட்டா வாழுவே இன்ப நாடதில் வாஞ்சையுடன் கர்த்தரந்த நாவல் தீர்த்திட்டா வாழுவே லேலுயா. அடுத்த பாடலை எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் என்றதான பாடலை பாடப்போகிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த 6 மாதம் அளவும் தேவன் ஏராளமான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். நமக்கு நல்ல ஜீவன் சுகம் பலனை தந்திருக்கிறார். உலகத்தில் பாருங்கள் எத்தனையோ விதமான விபரீதமான காரியங்கள்லாம் நடந்து கொண்டிருக்குது. ஆனாலும் நமக்கோ நம்முடைய குடும்பத்துக்கோ நம்முடைய பிள்ளைகளுக்கோ யாருக்கும் எதுவுமே நேரிடாதபடி தேவன் தாமே பாதுகாத்து ஆற்றி அரவணைத்தார். தாவீது சொல்லுகிறான், அதாவது என்னென்னா வருஷத்தின் நடுவில் உங்களுடைய கிருபையை சிந்தித்து கொண்டு இருக்கணும்னு. வருஷத்தின் நடுவில் கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கணும்னா ஆண்டவர் செய்ததான நன்மையான காரியங்கள் எவ்வளவுக்கு எனக்கு, அதாவது அற்புதமாய எனக்கு கிருபை பாராட்டி இவ்வளவு ஏராளமான நன்மைகளை எல்லாம் எனக்கு செய்தாரே, அந்த கிருபையை தான் நான் என்னென்ன எண்ணி பார்த்துட்ருக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் சொல்வதை நம்ம நன்றாக அறியலாம். வருஷத்தின் நடுவில் அவருடைய கிருபையை நான் சிந்தித்து கொண்டிருக்கேன்னு. அவருடைய கிருபை நமக்கு இருந்தது நிமித்தம்தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அவருடைய கிருபையானதுனால் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து வருகிறது. அவருடைய கிருபை தகுதி இல்லாத நம்ம எல்லாம் பார்த்திங்கன்னா தகுதியாக்கி கொண்டு வருகிறது. நம்முடைய சுயபலத்தின் நிமித்தமாகவோ அதாவது சுய நாணத்தின் நிமித்தமாக எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஆனாலும் தேவனுடைய கிருபை நம்மளோடு கூட இருக்கும் பொழுது எல்லா காரியத்திலும் பார்த்திங்கன்னா தேவன் ஜெயம் தருகிற தேவனாக இருக்கிறார். எத்தனை காரியத்தில் தேவன் நன்மையான காரியங்கள் செய்திருக்கிறார். எதிர்பார்த்ததை காட்டிலும் மிகவும் அதிகமாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறாரு. அதையெல்லாம் எண்ணி இந்த கால வேளையில் தேவனுக்கு நன்றி பலி செலுத்துவோம். எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா.
அடுத்ததாக அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக என்றதான பாடலை பாடப்போகிறோம். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின் பிரகாரமாக, கர்த்தருக்குள் மகிமையான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த பாடல் பாடும் பொழுது நீங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆவியானவருடைய அவர் நடத்துதலுக்கு நீங்கள் என்னென்னா உங்களை முழுமையாக ஒப்போடுங்க. அந்த ஆவியின் விஷயத்தை நீங்கள் பெறும் பொழுது தான் நம்மளுக்குள்ளார பார்த்திங்கன்னா அந்த பரிசுத்தம் என்றதான ஒரு காரியம் உண்டாகும். அந்த ஆவியான நமக்குள்ளார இருக்கும் பொழுது தான் அந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னா, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தக்கூடியவர். அதனால தான் என்னென்னா, நீங்கள் ஆவியினாலே கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் என்றதான அந்த வார்த்தையை அவர் என்னென்னா அங்கே யூஸ் பண்ணுறாரு. சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்ம பரிசுத்தம் அடைவதற்கு அந்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதனால் அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் நம்ம என்னென்னா இன்னும் நம்ம பரிசுத்தத்தின் மேல் நம்ம பரிசுத்தம் அடைவோம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அநியாயம் செய்கிறோம் இன்னும் அநியாயம் செய்யட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்கிறார். அதனால் நம்ம என்னென்னா பரிசுத்தத்துக்கு மேலே பரிசுத்தம் அடைய வேண்டும். நம்மெல்லாம் அநேக காரியங்களில் தவறுகிறோம். அதனால் தேவனுடைய சமூகத்தில் அந்த ஆவியானவரே என்னை ஒரு முறை கூட பரிசுத்தப்படுத்துங்க, சுத்திகரிங்க, அந்த ஆவியானவரை எனக்குள்ளே வாருங்கன்னு சொல்லிட்டு இந்த பாடலை நம்ம பாடுவோம். தேவன் தாமே நம்ம ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரை உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரை உதவினீரே. இதுவரை உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு
கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு கரத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புதுமையின் தரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறீர். காணிக்கரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறீர். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. 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 நீங்க போதும் ஏசப்பா, உங்க அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிரு. அவர் எல்லா காரியத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் சரியாக செம்மையாக செய்ய வல்லமே உள்ள தேவனாக இருக்கிறார். சோர்ந்து போகாத. கர்த்தர் மேலேயே நம்பிக்கை இரு. அவர் மேலேயே விசுவாசமாக இரு. இருதயம் எந்த சூழ்நிலையும் கலங்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம்.
பலப்படுத்துகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் எல்லா காரியத்திலும் உனக்கு தேவையான பலனை தருவார். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாமலும் அருவருக்காமலும் அவன் தம்மை நோக்கி கூப்பிடும்போது அவனை கேட்கிற தேவன். அதனால் சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக இரு. தேவனுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை காண பண்ணுவார்.